guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரவா புடிங் தான் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால். இது வந்து பச்சை பால் தான், நான் இன்னும் காய்ச்சல. நெக்ஸ்ட் வந்து ரவை எடுத்திருக்கேன். அடுத்து வந்து சர்க்கரை. நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா அன்சால்டட் பட்டர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ சால்டட் பட்டர் தான் வச்சுருக்கேன். ஸோ சால்டட் பட்டர் போட்டால் பால் வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்து கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். ஒரு முட்டை. நான் வந்து ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். 2 பிஞ்ச் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் வெனிலா எசன்ஸ் வச்சில்ல, ஸோ அதனால் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பவுடருக்கு பதிலாக நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, முதல்ல நம்ம வந்து கேஸ் கொளுத்திக்கலாம். அது மேலே ஒரு தவா வச்சுக்கலாம், இல்லை பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் சூடானோடனே 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணோடனே எவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணிங்களோ அதில் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணேன். ஸோ 1.5 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. இந்த சுகர்லாம் வந்து கரையணும். இருக்கட்டும். இப்போ வந்து சுகர்லாம் கரைஞ்சிருச்சு, பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ அது வந்து நல்லா கேரமலைஸ் ஆகிற நேரத்தில் நீங்கள் எதில் வந்து அந்த சுகர் சிரப்பை ஊற்ற போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட தடவிக்கலாம். அப்படியே வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க நல்லா. ஏன்னா வந்து கேக் வந்து புடிங் வந்து எடுக்கும்போது ஒழுங்காக வரணும். அதுக்காக ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிடலாம். இது போல் தேன் கலர் வந்த உடனே நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல, அந்த இதில் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க, இல்லைனா அந்த தவாலேயே வந்து செட் ஆகிடும். இப்போ வந்து அடுத்து கேஸ் கொளுத்திக்கோங்க. அதில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மில்க், இது வந்து 400 ml. இதை அப்படியே ஊற்றிக்கலாம். இந்த பாலை வந்து அப்படியே நல்லா கொதி வந்து காய்ச்சிக்கோங்க.